ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். செவ்வாய் கிரகம் என்று அழைக்கப்படும் அங்காரகனுக்கு ஏற்பட்ட தொழுநோயை குணப்படுத்தியதால் பரமசிவன் வைத்தீஸ்வரனாக வைத்தீஸ்வரன் கோவிலில் அருள் பாலிக்கிறார். ஆயுர்வேதத்தின் கடவுளாக, மருத்துவ பிதாமகனாக மகாவிஷ்ணு தன்வந்திரி பகவானாக அருள் பாலிக்கிறார். பவரோக வைத்தியநாதன் என்று தொடங்கும் சம்ரக்ஷணாவின் பாடல் தங்களை ஒரு பவரோக வைத்தியநாதன் என்று போற்றுகிறது. இது இவ்வாறு அழைப்பதன் காரணம் என்ன? பவரோகம்னா என்ன? பிறவி பிணி. இந்த உலகத்திலே பெரிய வியாதி என்னன்னா இந்த உலகத்தில் பிறக்கிறது தான். ஒரு சுகமாக தெரிகிற இந்த உலகத்தில் கொஞ்சம் கூட சுகமே கிடையாது. எல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரி. நமக்கு கிடைக்கிற எல்லா சந்தோஷங்களும் நிஜமானவை அல்ல. ஜஸ்ட் ஒரு என்ன மிரேஜ்னுவாங்க, காணல் நீர். தூரத்தில் பார்த்து தண்ணி இருக்க மாதிரி கிட்ட பண்ணும். இந்த உலகத்தில் நீங்கள் எதை தேடினாலும் அதெல்லாம் தி எண்ட் போர்ஷன் ஆஃப் தட் இஸ் கோயிங் டு பி சாரோ அண்ட் சேட்னஸ். இப்போ நீ ஸ்மோக் பண்ணுற அந்த நேரத்துக்கு அது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு லங்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு 30 வச்சு எல்லா கறியும் வெளியே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் ஸ்மோக் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிகரெட்டு ₹1, ₹2, ₹10, ₹100 என்னவோ அவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு, உன்னுடைய ஹெல்த்தும் போச்சு. அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணுற. ட்ரிங்க் ஒன்றும் தானாக உள்ளே போகிறதில்ல. நீ தான் கொஞ்சம் பக்கோடா சாப்பிட்னு மஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே தள்ளுற. ஒரு லெவலுக்கு மேலே இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் ட்ரிங்கிங் ட்ரிங்க் த ட்ரிங்க் ட்ரிங்க்ஸ் யூ. அப்போ உனக்கு லிவர் ஃபெயில் ஆகிடும். டாக்டர் இனிமேல் முடியாது, யுவர் லிவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் எல்லாமே இந்த உலகத்தில் போய் தான். எதுலேயும் சந்தோஷம் கிடையாது. ஒரு இது இருந்ததுதான், எலும்பு. ஒரு நாய் அதை வாயில் கவிச்சு, அந்த எலும்பில் ஒன்றும் இல்லை, வாயில் எடி வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிச்சு. அதனுடைய தொங்கு சதை இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் வந்த உடனே அந்த எலும்பில் ஏதோ இருந்ததுன்னு நினச்சிக்கிட்டு அது இன்னும் கடிக்க ஆரம்பிச்சுதான். அந்த மாதிரி நீங்கள் எதுலெல்லாம் சுகத்தை தேடுறீங்களோ அது சக்கையாக போட்ட எலும்பு தான். அந்த எண்ணங்கள் உங்ககிட்டருந்து தான் வருது. இதில் ஏதோ இருக்குங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்ககிட்டருந்து வருது. இது when the going is good உங்களுக்கு தெரியாது. அண்டு when you get into problems life long you are doomed. இதுக்கெல்லாம் இப்போத்துக்கு பெரிய அளவுக்கு இல்லை. யூ கேன் புல் இட் ஃபார் ஒரு 5 years 10 yearsக்கு புல்லான் பண்ணலாம். அற்றால் அளவறிந்து உண்க, அது பொருள் போற்றி உண்ணும் முனைனா அளவாக சாப்பிட்டுக்கிட்டு அளவாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு முடியாதானா? ஏன்னா ஹியூமன் மைண்ட் என்னென்னா, ஒரு சந்தோஷமாக இருக்கிற போது நீ தம் அடிச்சு ஃபுன்னு வளையும் ஓட்டுன்னு இருப்பேன். ரொம்ப சோகமாக இருக்கிற போது புசுக்கு புசுக்குன்னு தழுமடிச்சுன்னு இருப்பேன். ஸோ யூ ஃபைண்ட் an artificial outlet for your extra stress in all these nonsenses. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்குள்ளே உங்கள் ஹெல்த்தே போயிருக்கும். இதை கட்டிக்கிட்டு தண்டை செலவும் பண்ணிவிட்டு ஹெல்த்தையும் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன். அது இந்த உடம்பு தான் கோயில். இதுக்குள்ளே தான் சாமி இருக்கார். மனத்தானே மனதில் என்ற கருத்தானே. ஸோ இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளவோ சாதிக்க முடியும். நிறைய உலகம் பூரா இருக்கிற அழகை ரசிக்கலாம். உனக்கு கடவுள் பிடிக்காமல் போகலாம், தப்பே இல்லை. ஆனால் உலகம் ரொம்ப அழகான விஷயம். நான் உலகம் பூரா சுற்றியிருக்கேன். ஆர்டிகா அண்டார்டிகா கூட போயிருக்கேன். நான் உலகம் பூரா சுற்றேன். என்ன போகுது உனக்கு? இது சாமியை பிடிக்கலையா? உலகம் பூரா கடவுள் தான் இருக்கார். அந்த அழகெல்லாம் கடவுள் தான். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது உலகத்தில். அதெல்லாம் விட்டுவிட்டு ஆர் யூ கேன் டேக் எ பர்பஸ் யுவர் லைஃப் லைக் பெர்ஃபார்மிங் எ சேரிட்டி. அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இல்லை ஏதோ ஒரு மிஷன் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு உருப்பட பார்க்கலாம். அதனால் வழிபாடு என்பது வழிபடு, நல்ல வழிக்கு போகிறது வழிபாடுன்றது. ஸோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் எ ரிச்சுவலிஸ்டிக் ப்ரேயர் டு காட். நீங்கள் உங்களை டிசிப்ளின் பண்ணிக்கிட்டு காம் கம்போஸ் ஹெயில் அண்ட் ஹெல்த்தியாக இருந்தாவே ஒரு பெரிய வழிபாடு தான் அது கூட. இதிலெல்லாம் விட்டுவிட்டு தண்டை செலவும் பண்ணி ஆரோக்கியத்தையும் கருத்துக்கிட்டு உங்களுக்கு நீங்களும் பாரமாக இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் பாரமாக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? இதெல்லாம் மக்களுக்கு என்றைக்கு புரியுதோ அன்றைக்கி தே வில் திங்க் ரைட்லி. இல்லைனா வென் யூ ஆர் யங் அண்ட் த கோயிங் இஸ் குட், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ரைட்டு மாதிரி தெரியும். அதெல்லாம் தான் இன்றைக்கி நீங்கள் பேப்பரை டெய்லி படிச்சிங்கன்னா தெரியும். எத்தனை பொண்ணுங்க பசங்களை ஏமாத்துறாங்க, எத்தனை பசங்க பொண்ணுங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றின்னு இருக்காங்க, எல்லாம் பேப்பரில் வந்துக்குன்னு தானே இருக்குது இல்லையா? அதில் அந்த லவ் பிகம்ஸ் ஹேட்டு அண்டு இவன் அவளை கொலை பண்ணிடுறான், அவன் இவனை கொலை பண்ணிடுறான். இந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு.
இதெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, ஒரு கோயிலில் ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. இட்ஸ் குட், யூ கெட் லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆக்சிஜன். You are able to worship so many forms of God. You are able to hear to some music. On most of the days we have dance and other cultural programs. என்ன இல்லை, எல்லாமே நல்லா தானே இருக்குது. யூ கேன் கோ ஃபார் எ வாக் ஹியர். வெளியே தான் போகணும் இல்லை, வெளியெல்லாம் வந்து டிராஃபிக் இஸ் தேர் அண்டு ஒரே ஸ்டிங்கிங்காக இருக்கும் ஊரெல்லாம். இங்கே நல்லா வச்சுருக்கோம். யூ கேன் கோ ஃபார் எ வாக். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நீங்கள் நிறைய சாதிக்க முடியும். எங்கே நீங்களே வாக்கிங்கெல்லாம் போகிறதே இல்லையா? Yeah, most of you, though we have created a paradise, don't have the regular habit of walking or something like that. ஏதோ ஒரு கோயிலுக்கு வரீங்களா, அதுவே ஒரு வாக்கிங்னு வச்சுக்கோங்க. அதனால் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு லிவ் இட். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் அப்படின்னு. வாழ்வாங்கு வாழ்தல்னா தி வேல்யூ பேஸ்ட் அவுட்லுக் டு லிவிங்னு அர்த்தம். அப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும். அதனால் இது யாரும் கற்றுக் கொடுத்து வராது. ஏன்னா அந்த டெம்டேஷன் கம்ஸ் நாட் ஃப்ரம் அவுட் சைட், இட் கம்ஸ் ஃப்ரம் விதின். அது உங்கள்கிட்ட தான் வரும். அண்டு லவ் இஸ் நாட் அ பேட் திங். லவ்ன்றது தானாக வரணும். இட்ஸ் எ ஸ்பான்டேனியஸ் அவுட் பர்ஸ்ட் ஆஃப் அன் எமோஷன். இல்லை அது காரண காரியம் பார்க்காது. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பான்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ லைஃப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். And understanding all this is the வாயத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டு வாழ்கிறது இருக்கு இல்லையா, அது அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் தான். நீ மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தியானே நீ உனக்காக எப்பயுமே வாழ முடியாது. See, everyone has a pre-notion to living. You like certain things. But you always think அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறது. Tomorrow when you have a problem, who is going to support you? Only you. You have to stand on your own legs. உலகத்தில் யாருமே நிஜமானவங்கலாம் கிடையாது, எதுவுமே நிஜமானவங்க கிடையாது. ஒரு ஆள் எப்போ பாரு புலம்பிக்கினே இருப்பான். அப்போ ஒரு சாமியார் சொன்னார், எல்லாத்தையும் விட்டு என் பின்னால் வந்துட்டு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னாரு. அவன் இல்லை எங்கள் வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு. சாமி சொல்கிற இவங்கெல்லாம் உன்னை நம்பி நில்லடான்ட்டு. இல்லை அதுனா அப்படி சொல்கிறீங்க. சரி ஒன்று செய்யலாம், நான் வந்து உனக்கு ஒரு பச்சை மாத்திரை கொடுக்குறேன், ஒரு சிவப்பு மாத்திரை கொடுக்குறேன். காலையில் 7 மணிக்கு சிவப்பு மாத்திரை போட்டுக்கோ, நீ செத்த மாதிரி ஆகிடுவேன். ஆனால் உன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். 1 மணி நேரம் கழித்து நான் பச்சை மாத்திரை கொடுத்து உன்னை திருப்பி எழுப்பிடுறேன்ட்டு. என்ன ஆகும்னா பாருன்றார். அவன் மாத்திரை போட்டுன்னு அதுதான். அவன் மேலே அவங்க அப்பா அம்மா டீ எல்லோரும் வந்து அழுதுன்னுக்கிறாங்க. சாமியார் வந்துட்டார். சொல்கிறார், என்ன போயிட்டான், நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்கள் உயிர் கொடுத்தோம், நான் அவனை காப்பாற்றிடுறேன். எல்லாருக்கும் பயம், எங்கே நம்மளை கேட்டுருவார் இந்த ஆளுன்ட்டு. அவனுடைய வயசான அப்பா அம்மாக்கிட்ட சொல்கிறார், நீங்கள் தான் வாழ்ந்து முடிச்சிட்டிங்களே, நீங்கள் யாருன்னா ஒருத்தர் உயிரை கொடுங்க, அவன் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களோட நல்லா இருக்கட்டும். போட்டுங்க, நாங்கள் இன்னும் காசி போல் ராமேஸ்வரம் போல் எதையுமே அனுபவிக்கலை, இவனை வளர்க்குறதுக்காகவே 7 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கிட்ட சொன்னார், நீங்கள் தான் சின்ன வயசுப்பா, தாத்தா பாட்டி உங்கள் அம்மாலாம் நல்லா இருக்கட்டும், நீங்கள் யாருன்னா கொடுங்க, எங்கள் அம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஒய்ஃப்கிட்ட எல்லோரும் விட நீ தான் அம்மா அழுகுற அப்படின்னு. உடனே அவள் துப்பு கட்ட மனுஷங்க, இந்த போனால் போட்டோங்க, நான் ஏதாவது வேலைகளை செஞ்சு பசங்களெல்லாம் பார்த்துக்குவோம் போங்கன்னாலாம். இவர் பச்சை மாத்திரை கொடுத்து 7 இவங்கெல்லாம் நான் நம்பினுக்கிறேன் நினச்சின்னு இருக்கேன் அப்படின்னலாம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் இல்லைங்கிறது தான் வாழ்க்கை இல்லையா? நீ யோசனை பண்ணு. ஹோல் லைஃப் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் பர்சனல் கன்வீனியன்சஸ், அவ்வளோதான். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் பர்சனல் கன்வீனியன்ஸ். நோபடி இஸ் லிவிங் ஃபார் எனி ஒன் இன் திஸ் வேர்ல்டு. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சால் நீ கூட ஒரு பாபா ஆகிடுவேன். இது தெரியாத வரைக்கும் யூ வில் திங்க் த ஹோல் வேர்ல்டு இஸ் வெரி ரியலிஸ்டிக். நத்திங் இஸ் ரியலிஸ்டிக். இது ஃபேக் வேர்ல்டு. ஒன்றுமில்லாத உலகில் நாம் ஓடோடி அலைகின்றோம். ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம். இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். உனதென்றும் எனதென்றும் நாம் உரிமையில் கழிக்கின்றோம். ஒன்றுக்கும் உதவாத உறவுகளில் நாம் ஊறி திளைக்கின்றோம். பணம் புகழ் பெரிதென்று நாம் பரிதவி தழுகின்றோம். ஒரு பதவி கிடைக்கவென்று
நாம் பகட்டாய் திரிகின்றோம். உண்மை சந்தோஷமதை உண்மையாய் உணரச் செய்வார் இவரை நாம் உபயோகித்த பின்னே உதறி எறிகின்றோம். மூச்சில் ஓடும் காற்றடா, மூக்கிலோடும் காற்றடா, இந்த மூச்சு கூட கடனடா. உள்ள மூச்சும் போன பிறகு செல்லா நோட்டு உடம்படா. மூக்கிலோடும் காற்றடா, இந்த மூச்சு கூட கடனடா. குருதி தோல் சதை எலும்படா, இந்த கூட்டணிதான் உடம்படா. இந்த கூட்டணி சுடுகாட்டு வெளியே கேட்டு வரையில் தானடா. சலவை பண்ணி பெட்டி போட்ட சட்டைதான் இந்த கட்டையே. இந்த சட்டை கயற்றி ஆவி ஒரு நாள் தேடும் புதிய சட்டையே. மூக்கிலோடும் காற்றடா, இந்த மூச்சு கூட கடனடா. நெக்ஸ்ட் क्वेश्चन. இறைவனை கோவிலில் உள்ள அவனது கருவறையில் சென்றுதான் நாம் வணங்க வேண்டும் என்ற நியதி இருக்கும்போது, அதே இறைவன் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக ஏன் வீதி உலா வர வேண்டும்? உலகத்தில் வெறும் கோயிலில் தான் கடவுள் இருக்காருன்னு நீங்கள் நம்புறதே பைத்தியக்காரத்தனம். எல்லா இடத்துலையுமே கடவுள் தான் இருக்கார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே தான். உலகம் பூராவும் கடவுள் தான் இருக்கார். ஆகாசம் கடவுள், காற்று கடவுள், நீர் கடவுள், நெருப்பு கடவுள், மண் கடவுள். ஸோ இதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. அப்படி எங்கேயும் நிறக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை நாம் தான் ஒரு கல்லில் கொண்டாந்து வச்சு நமக்கு வேண்டிய மாதிரி பூஜை பண்ணிக்கிறோம். See, you are the reality, but when a photo is taken on you, that also is you. ஃபோட்டோ காட்டி யாருன்னா விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா? அதனால் நிஜம் நீ தான். ஆனால் அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் நம்பலாம், மற்றவங்களும் நம்பலாம். அந்த மாதிரி ஏதோ கோயிலில் தான் கடவுள் இருக்குதுன்னு நீங்கள் நம்ப தேவையில்லை. அப்போது நிஜமான ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காட்ன்றது வித்தின் யுவர் சிஸ்டம். யுவர் பாடி இஸ் எ டெம்பிள் ஆஃப் காட் அண்ட் தி எக்ஸ்டர்னலி இன்டர்னலி நீ மூச்சு பிடிக்கிற இல்லையா, அதுவே கடவுள் தான். சுவாசி அப்படின்னு ப்ரீத்திங். சுவாசி அப்படிங்கிறதுல நீ பார்த்தீங்கன்னா சிவா சிவான்னு வரும். சுவாசித்தல் அதில் சிவா சிவா சிவான்னு வரும். சுவாசி சுவாசி சுவாசின்னா சிவா சிவா சிவான்னு வந்துடும். ஸோ ஈஸ்வர சர்வபூதானம், ஆல் ஆஃப் அஸ் ஆர் காட்ஸ். நம்ம மாத்திரம் கடவுளா? இந்த உலகத்தில் இருக்கிற எறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளும், ஈவன் பாம்பு, புலி, சிங்கம் எல்லாமே கடவுள் தான். செடி கொடி. ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு கிரையோஃபோனிக் கேமரா வச்சு உயிர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். ஸோ உலகத்தில் எல்லா இடத்துலையும் கடவுள் தான் இருக்கார். அந்த காடுங்கிறது ஒரு சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். கடவுள் என்பது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கிடையாது. இட்ஸ் an experience of subjectivity. You will be able to feel like God once you understand the virtues of life. அதனால் இட்ஸ் a feeling காடுங்கிறது. Until such time you understand this, the child requires a crawler. அந்த குழந்தைக்கு நடவண்டி கொடுக்கணும், அப்போ தான் அதுக்கு நடக்க தெரியும். இப்போ நீங்கள் நடவண்டி வச்சுக்கல. அதனால் புரியாத காலத்தில் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ, கேலண்டரு, காகிதம்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவைப்படவே படாது. கண்ணை மூடி உட்கார்ந்தாவே உனக்கு பிடிச்ச கடவுளை நீ மைண்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இட்ஸ் a question of practicing and understanding. Unless you reach that level, you won't understand the subject I am trying to teach you now. Otherwise, you have more importance to calendars. You know, a calendar was printed, drawn by somebody, printed by some press. It was given to you either for price or as a gift from some textile shop. And you believe that there is God in that, இல்லையா? இந்த கேலண்டரை கடவுள் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதுக்கு பூ போட்டு பாயசெல்லாம் வச்சு கும்பிட்டுன்னு உட்காந்துனே இருக்கிறீங்க.
அப்போ ஒரு காகிதத்தில் உங்களால் கடவுளை நம்ப முடியுது, ஒரு கல்லில் கடவுள் வந்தாருன்னு நம்ப முடியுது. உங்ககிட்ட கடவுள் இருக்குதுன்னு சொன்னால் மாத்திரம் நம்ப மாட்டேங்கிறீங்க. யூ ஆர் அன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அல்டிமேட் காட். பார்க்கிற, கேட்கிற, நுகருகிற, முகருகிற, கை வீசி கால் வீசி நடக்கிற ஒரு உயிர் துடிப்புள்ள இறையாற்றல் உங்கள்கிட்டயே இருக்குது. இதை விட்டு காயத்தையும் கல்லையும் கட்டி நீ எவ்வளோ நாள் தான் நீங்கள் உட்காந்து இருப்பீங்க? இது அந்த கன்செப்டுக்கு போகலைன்னா நீங்கள் இன்னும் படிநிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பீப்புள் யூஸ் கராலர்ஸ். அது மாதிரி யூ ஆர் ஸ்டில் வாண்டிங் கராலர்ஸ் ஈவன் அட் திஸ் ஏஜ். யூ டோன்ட் நீட் கராலர்ஸ் எனிமோர். அது புரியணும் உங்களுக்கு. அது புரிகிற போது தான் புரியும். ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட், டீச் பீப்புள் திஸ். நீலாங்கரை when I was there, I tried this. நானே ஒரு 400 மாலை போட்டு நிற்பேன். அண்டு ஜனங்களுக்கு அந்த கன்செப்ட் புரியல. நீலாங்கரையில் அல்டிமேட் அத்வைத்தம் தான் நான் கற்றுக் கொடுத்தது. அங்கே கோயிலே கிடையாது, சிலை கிடையாது, ஃபோட்டோ கிடையாது, ஒன்றும் கிடையாது, நானே தான் எல்லாம். மக்களுக்கு புரியல. இவன் ரொம்ப படித்தவங்கெல்லாம் கேட்டாங்க, அது என்ன அது இவரே கடவுள்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னா. சரி விட்டுட்டேன். நான் இங்கே வந்து பூர்ணபிரம்மம் கோயில் கட்டினேன், இந்த சாய்பாபா கட்டினேன், அத்திவாரத்தை கட்டினேன், எல்லா சாமிக்கும் ஒரு ஒரு கோயில் கட்டிட்டேன், சர்ச்சு மசூதி புத்த ஜெயின் கோயிலெலாம் கட்டிட்டேன். சரி இவ்வளோ கோயில் கட்டிக்கிறேன், எல்லாரும் ஊந்து கும்பிட்டுன்னுக்கிறாங்கன்ற. அவனுக்கு கல் நம்பிக்கை இருக்குது இல்லை. நான் இவ்வளோ கோயில் கட்டி வச்சுருக்கேன், அழகாக தான் கட்டியிருக்கேன். நீ காலெலாம் கொடுக்க தேவையில்லை, தேர் இருக்குது, பல்லக்கு இருக்குது, வரலாம் கோயிலுக்கு, பிரசாதம் சாப்பிடலாம், பாட்டு கேட்கலாம், எல்லாம் நல்லா தான் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் how many people have the regular habit of visiting all the temples here? இல்லையா? ஏதோ அந்த கோயிலேருந்து அங்கே வருவீங்க, இந்த கோயிலேருந்து இங்கே வருவீங்க. இப்போ இங்கேயே வந்தீங்களேல்ல, இங்கே எல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? இந்த சாமிங்களெல்லாம் பார்த்தீங்களா? இது தாஜ்மஹால் கிடையாது, கணேஷ் மஹால். இல்லை, நீ காஞ்சிபுரத்தில் 40 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அத்திவாரத்தில் பார்க்க முடியும். இங்கே டெய்லி அத்திவாரத்தர். இது அத்தி மரத்தில் பண்ணது தான், அத்தி மரத்தில் பண்ணது. ஸோ அழகாக எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இது யாராவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா? யாராவது ருசிக்கிறாங்களா? பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு பொருள் ஈஸியாக கிடைக்கிற போது இந்த ஜனங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு பொருள் கஷ்டன்ற போது தான் இவன் தேடுவான். இப்போ சிவசங்கர் பாபா இஸ் த மோஸ்ட் அக்சசிபிள் ஆன்மீகவாதி ஆன் எர்த். anyone can come to me and talk to me. சுலபாய சுசிலாயன்ற மாதிரி anyone can talk. You need not give me anything, I will give you something. And how many people understand this? You tell some other சாமியார் அவரை பார்க்கறதுக்கு $10,000 கொடுக்கணும், பார்க்கறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது அப்படிலாம் சொன்னாக்கா தான் இவனுக்கு அதில் ஒரு கிரிப் வருது, ஏதோ இருக்குது போல இருக்குதாங்கன்ற மாதிரி. ஸோ எனிதிங் வெரி ஈஸிலி அக்சசிபிள். கடவுளுங்கிறது மக்களுக்கு புரியறதில்லை. அதனால் நம்ம மாற முடியுமா? என்னுடைய நேச்சர் இதுதான். ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஐ ஹவ் பீன் லைக் திஸ். ஐ எம் ஃப்ரம் அ வில்லேஜ் அண்ட் ஐ வாஸ் brought up in ராமகிருஷ்ண மிஷன் கோயம்புத்தூர். ஸோ ஐ எம் ஃப்ரம் ஏ ஹம்பிள் அப்ரிங்கிங். ஸோ ஐ எம் லைக் திஸ் ஆல்வேஸ். உல்லாசனா ஜாலியாக இருந்து பழக்கம், நிராகுலன்னா கவலை இல்லாத ஆளுன்னு அர்த்தம், சல்லாபன்னா கூத்து வச்சுக்கிட்டு இருப்பேன், வினோதகன்னா புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். உல்லாசம் நிராகுல சல்லாப வினோதகனும் நீ அலையும். சரி வெங்கடாஜலபதி என்ன பண்ணுற நீ? சுலபாய சுசீலாயங்கிற. சுலபமாக பார்த்துட முடியும், சுசீலம்னா நல்ல குணம்னு அர்த்தம். அது இருந்தாக்கா வெங்கடாஜலபதினு நம்பலாம். ஸோ எல்லா வகையிலையுமே நம்ம டிஃப்ரெண்ட்டு தான் ஆன்மீகத்தில். மை ட்ரெஸ் கோட், நான் என்ன தாடி வச்சுன்னுக்கிறேன்னா, காவி கட்டின்னுக்கிறேன்னா, கையில் குச்சி வச்சுன்னுக்கிறேன்னா, ஜாலியாக இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணின்னு வரேன் இல்லையா? ஸோ எதுவுமே மக்களுக்கு புரியல. இந்த உலகத்தில் எல்லாரும் நினச்சின்னுக்கிறான் ஆன்மீகம் ரொம்ப வந்துச்சுன்னு. ஆன்மீகம் அரிச்சுவடி நிலையை கூட தாண்டலைங்கிறது தான் உண்மை. இட் இஸ் நாட் கான் ஈவன் டு எல்கேஜி லெவல். அண்டு யூனோ எ டைம் மே கம் வேன் ஜனங்கள்லாம் போய் இந்த போலி சாமியாருங்க புரட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னடா எல்லாருமே இப்படி தாங்கிறாங்கன்ட்டு when they look for something genuine, maybe they will come to me. I am not in a hurry. எனக்கு என்ன ஆகணும்? I am a ஓசி சாமியார். எனக்கு உன்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. வந்தால் நான் மரியாதை கொடுப்பேன். நானாக வந்து கூவுறதில்லை, ரோடுக்கு போய் வா வான்லாம் கூவுற பழக்கமே நமக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு உன் தெய்வே தேவையில்லையே, நான் வசதியாக தானே இருக்கிறேன். அதனால் என்னுடைய ஆன்மீகம் புரியறதுக்கு நாளாகலாம். அந்த காலத்தில் இந்து பேப்பரில் ஆர்ட் பச்வால்டு ஒரு ஆர்டிக்கல் எடுத்து போடுவாங்க. இட் வாஸ் அ வெரி குட் ரைட்டர். அதில் ஒரு ஆள் என்ன பண்ணுவான், ஐ ஆம் டாக்டர் ஸோ அண்ட் ஸோ, எம்ஏ பிஹெச்டி எம்எஸ்சி பிஹெச்டி, ஐ நீட் எ ஜாப் அப்படின்னு. அங்கேருந்து ரிப்ளை வரும், யூ ஆர் ஹைலி குவாலிஃபைட், வி டோன்ட் ஹேவ் எ ப்ராப்பர் ஜாப் ஃபார் யூ அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஐ ஹாவ் எம்எஸ்சி அப்படின்வான், ஸ்டில் ஹைலி குவாலிஃபைட் இப்படி. அதுக்கப்புறம் இங்கிலீஷை தப்பாக எழுதி I am only a matriculation, I am applying for the job, your estate I humbly submit, I beg for அப்படின்லாம் போட்டு பிச்சைக்காரத்தனமாக ஒரு அப்ளிகேஷன் எழுதுவான்.
when you are appointed. If you are more qualified, it is very difficult for you to get a job. If you are ordinary, even a hotel server or Javlikada boy, you can become immediately or Panjayar. Question from Harish Kumar. Hi Namma Baba. I heard 2 days back, as a soul born as a human will be again born as human 7 times, as getting humanity itself takes time. But some days ago, in your speech, you have mentioned, due to the mistake, they may go down to any of non-rationalistic creature. So logically, getting the birth of human has taken longer time, even though he has made mistakes, that is pre-written. Could you provide more clarity whether human birth is once, or it repeats until it's liberated, or 7 times chance is given until all karmas are nullified? குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்ய. ஒரு மலை அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தால் கூட ஒரு குந்துமணி அளவு, குன்றின் அணையாரும் குன்றுவர், குன்றின்னா ஒரு குந்துமணி அளவு தப்பு பண்ணால் கூட கீழே போயிடுவாங்க. அப்போது நிலையின் தெரியாது அடங்குதல் தான் வாழ்க்கை. நீ ஒரு ஸ்டெடியாக மாறிட்டியானா உனக்கு டீப்ரமோஷன் கிடைக்காது. when you are not balanced, you do mistake, அப்போது உனக்கு கீழே போக வேண்டியிருக்கும். ஒரு ஹியூமன் லெவலில் நீ மேலே போக போறியா, இல்லை தலையின் இழிந்த மயிரணையர் தம் மாந்தர்தம் நெலியின் இழிந்த கடைன்ற மாதிரி உன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹியூமன்லேருந்தே கீழே போக போறியாங்கிறது நீ தான் டிசைட் பண்ணுற. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் who even became இந்திரா, ஒரு இந்திர பதவி கிடைச்சவங்க கூட தப்பு பண்ணிவிட்டு, ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு உலகத்தில் திருப்பியும் பாம்பாவோ யானையாவோ சிலந்தியாவோ எல்லாம் பிறந்தாங்கன்றது தான் உங்கள் காலாட்சி கதை, திருவானை கோயில் கதை. பட் பிகாஸ் தே ரீச் ஆல்ரெடி a higher level, they were cursed to become like this, they still have a chance to promote themselves. After a punishment, they can promote themselves to human body and then again to the celestial form. It is not that every Pambu Belli Ona will become human or divine. அதெல்லாம் அந்த ஹியரார்க்கியில் வர்றது. வந்த பின்னால் நீ ஸ்டெடியாக இருக்கியா கீழே விழுந்துட்டியா இம்பேலன்ஸாங்கிறது உன்னுடைய நடவடிக்கைகளை வச்சு நீ தான் டிசைட் பண்ணும். அந்த நடவடிக்கைகளுக்காக தான் கடவுள் உங்கள்கிட்ட ஒரு ரேஷனல் மைண்டாக இருக்கார். மைண்ட் இஸ் ஆல்ரெடி தேர் ஃபார் யூ டு கைடு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. அதனால் நாம் நம்முடைய அறிவை வச்சுக்கிட்டு ஸ்டெடியாக இருக்கிற விஷயத்தை கற்றுக்கணும். கீழே இறங்கிட்டால் அது நம்ம தப்பு தான். கீழே இறங்கிட்டால் திருப்பியும் கஷ்டப்பட்டு மேலே வர வேண்டியிருக்கும். விநாயகருக்கு சித்தி புத்தி, பரமேஸ்வரனுக்கு கங்கா கௌரி, பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி, முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வ யானை, சாஸ்தாவிற்கு பூர்ணா புஷ்கலா, பெரும்பாலான மக்களால் வழிபடப்படும் இந்த இந்து மத ஆண் தெய்வங்கள் அனைவருக்கும் இரு மனைவியர் என்ற இந்த டிவைன் கான்செப்ட் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொல்ல வரும் தத்துவம் என்ன? All this were taught to a primitive upcoming society knowledge. 3 விஷயம் இருக்குது. ஒன்று இச்சா சக்தி, இன்னொன்று கிரியா சக்தி, மூணாவது ஞான சக்தி. இச்சா சக்தின்னா என்ன? தன்னுடைய மைண்ட்னால் இந்த உலகத்தில் எதை வேணால் சாதிக்கிறதுங்கிறது இச்சா சக்தின்னு அது. கிரியா சக்தி என்னென்னா க்ரியேட்டிவ் எனர்ஜி. ஒரு பறவை மாதிரி உன்னால் கூடு கட்ட முடியாது இல்லையா, இப்போ ஒரு கரையா மாதிரி உன்னால் செல் கட்ட முடியாது. இதெல்லாம் டு க்ரியேட்டிவ் எனர்ஜின்னு பேர். ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இச்சா சக்தி, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரியா சக்தி, அதோடு கூட ஞானம் இருக்கணும். ஞானம்ன்றது என்ன? நம்ம டைரெக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறது. ஸோ வள்ளி தேவியான ஒருத்தி இச்சை, ஒருத்தி கிரியை, முருகன் ஞான சக்தி. இப்படி ஒவ்வொரு கடவுள் இருந்தால் சித்தி புத்தி, புத்தின்னா ஞான சக்தி, சித்தின்னா இச்சா சக்தி, பிள்ளையாரும் ஞான வடிவமும் உட்காந்துருக்காரு. இட்ஸ் நாட் தட் தே ரிக்வயர் 2 wives and they have to live a normal drinking coffee and சேமியா பாயசம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டிக்கு தே கிரியேட்டட் சச். உங்களுக்கு புரியுறது, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானான்னு ஆரம்பிப்பாங்க. எந்த ஊரில் எந்த ராஜா இருந்தான்னு நமக்கு என்ன தெரியும்? கதை சொல்லி பழகின சொசைட்டி. அந்த காலத்தில் பிரிண்ட் மீடியா கிடையாது,
எல்லாம் வாயில் கதை சொல்லுவாங்க. ஸோ தே கிரியேட்டட் ஸ்டோரிஸ் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹையர் ட்ரூத்ஸ். ஈசா பேபிள் அப்படி வந்தது தான், பஞ்சதந்திர கதைகள் அப்படி வந்தது தான். எல்லா கதைகளுமே உங்களுக்கு புரியறதுக்காக உண்டாக்கப்பட்டது. நாம் வந்து சொல்லுவாங்க 4 மாடுங்க இருந்துச்சு, ஒரு ஓனாய் வந்து அவங்களெல்லாம் ஏமாற்றி ஒவ்வொன்றா அடிச்சு சாப்பிட்டுச்சு சொல்லிட்டு, வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, யுனைடெட் வி ஸ்டாண்ட் டிவைடட் வி ஃபால் அப்படின்வாங்க. எந்த ஊரில் 4 மாடு இருந்துச்சு, எங்கே ஓனாய் போச்சு, எது எப்படி அதுங்களை, இதெல்லாம் சும்மா நமக்கு புரியறதுக்காக சொல்கிறது. ஒரு தென்னை மரம் இருந்தது, அது ஸ்ட்ராங்காக இருந்தது, இது நாணல் வந்து வளைஞ்சி கொடுத்துருந்தது, பெரிய காற்றடிச்ச போது தென்னை மரம் சாஞ்சிச்சு, நாணல் சாயவே இல்லைன்னுவாங்க. இது எதுக்காக சொல்லுவாங்க, நீங்கள் பொலைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ ஆல் தீஸ் வேர் கான்காக்டட் ஸ்டோரிஸ் டு டீச் யூ certain lessons. Don't take the stories very seriously. God is a form of light. He is not a person. And if Rama, Krishna, Jesus, Buddha are available, they were human. They did penance to get that superior energy inside that body. All these Mahatmas, whether it is Shirdi Baba, Akshay Shankar Baba or Raghavendra or Jesus, we are all human. Everyone was born human. Raghavendra was born at Bhuvanagiri near Chidambaram. Shirdi Baba was born at Hyderabad and he was brought up at Shirdi. Like that, everyone was born to normal this thing. Even Jesus is normally born only. Why to glorify? Siddhartha was born, Suddhadana Mayavati. He is now respected as Buddha by 1/3 of the population. What is wrong about it? Raghavendra Swami, Shirdi Baba, Paramacharya, everyone was normal. So this is good for you also. You can also rise to the level of being worshipped. இந்த உலகத்தில் அறிவு மறைவதில்லை, ஆத்மாதான் மாறி மாறி வருகிறது, சரீரங்களை மாற்றிக்கொள்கிறது என்றும், இந்த உடலிலிருந்து வேறு உடலுக்கு தாங்கள் சென்றாலும் தங்களோடு தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்று தங்களது அருளுரை ஒன்றில் கூறியிருக்கிறீர்கள். அவ்வாறு முற்பிறவியின் நிகழ்வுகளை அடையாளம் கண்டு சொல்ல வைப்பது மறையாமல் இருக்கும் அந்த மனித அறிவா அல்லது ஆத்ம ஞானமா? நீங்கள்லாம் செல்ஃபோன் வச்சுன்னு இருக்கீங்க. இன் செல்ஃபோன் யூ ஹேவ் மெமரி சிப். ஸோ யூ கோ ஃபார் எ ஹையர் காஸ்ட்லி செல்ஃபோன். What you will do, from the old cell phone you take the memory chip and load. So the same number, same these things will be in the new phone. Like that, your body is like a cell phone. The memory chip keeps transferred to the new bodies. Very simple. மனிதன் முகஸ்துதி என்று சொல்லப்படும் தனி மனித வழிபாடு அல்லது தனி மனித பாராட்டுதல் இவைகளுக்கு முற்றிலும் அடிமையானவன் என்பது நமக்கு நன்கு தெரிந்த விஷயம். ஆனால் இறைவன் விருப்பு வெறுப்பு புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற இந்த உணர்வுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு நிற்கும் ஒரு காஸ்மிக் பேரொளிதானே. அப்படிப்பட்ட இறைவனை மாணிக்க வாசகர் போன்ற மிகப்பெரிய மகான்கள் கூட தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று போற்றி போற்றியே ஏன் பாட வேண்டும்? இவ்வாறு போற்றி பாடுவதைத்தான் இறைவன் விரும்புகிறானா? கடவுள் சொன்னாரா? அப்போ சுந்தர மாணிக்க வாசகத்தின் சொந்தருக்கு நீ என்னை புகழ்ந்து தான் பாடணும்னு சொல்லி சொன்னாரா? சொல்லலைல்ல. உன்னோட பர்சனாலிட்டி இன் யுவர் ப்ரேயர் யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் யுவர் ஓன் பர்சனாலிட்டி. ஸோ யூ மே பி ஆஸ்திகா, யூ மே பி எ நாஸ்திகா. ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகிற விஷயந்தான். கடவுள் தேர் இஸ் நோ ஹார்ட் கோர் ரூல் ஃபார் யூ டு வர்ஷிப் லைக் திஸ். நான் 100 தடவை சொல்லிட்டேன். என் இன்ஃபேண்ட் பேபி இஸ் தேர், என் மதர் இஸ் தேர். அந்த குழந்தை நல்ல மூடில் இருந்தாக்கா அம்மாவை இப்படிலாம் பண்ணும். பேட் மூடில் இருந்தால் பட்டுன்னு அடிக்கும். அதுக்கு அம்மா திருப்பி அடிக்க போகிறா, எங்கே இந்த பக்கம் அடியே அப்படின்வா இல்லையா? அது மாதிரி கடவுளுங்கிறவன் வேண்டுதல் வேண்டாமே ரெண்டும் இல்லாதவன். உனக்கு எப்படி லவ் பண்ணணும்னு சொந்த பண்ணின்னு போய் என்னப்பா. இட்ஸ் ஃபார் யூ டு ரிஃப்ளெக்ட் யுவர் பர்சனாலிட்டி ஆர் அப்ரிங்கிங் ஆன் யுவர் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். God is not bothered whether you are going to give him a bouquet or a brickbat, whether you are going to criticize or appreciate. God is not bothered about all this. சிசுபாலன் 100 தடவை திட்டுறான். கிருஷ்ணர் ஜாலியாக தானே கேட்டுனே இருக்காரு. 100 times he was scolding கிருஷ்ணன் இல்லையா? ஸோ தென் who are all these சிசுபாலன், தந்திரபக்தன், கும்பகர்ணன், ராவணேஸ்வரன் இவங்கெல்லாம் யார்? they were கூர்காஸ். மகாவிஷ்ணு கிட்ட there were 2 watchmen. And when 7 rishis went there and they were cursed by the rishis, நீங்கள் என்ன உள்ளே விடலன்ட்டு. அப்போ பகவான் கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் டியூட்டி தானே வாட்ச்மேனுக்கு பண்ணோன்ட்டு. சொல்கிறார், பரவாயில்ல
அவங்களுடைய வாக்கு பொய்யாகக்கூடாது, அவங்க தப்பு பண்ணதுக்கு அவங்களுக்கு தண்டனை உண்டு, நீங்கள் பூமியில் போய் பறக்கணும் அப்படின்னு. அப்போ பெருமாளே கேட்குறாரு, 100 டைம்ஸ் என்னை புகழ்ந்து புகழ்ந்து வந்து சேர போகிறீங்களா, 3 ஜென்மாலே என்னை திட்டி திட்டி வரப்போறீங்களான்னு. இவங்க சொல்கிறாங்க சீக்கிரம் வரணும் அப்படின்னா திட்டுங்கன்னாரு. அப்போ கடவுள்கிட்ட கூர்க்கா வாய்ந்தவன் தான் பூமிக்கு வரான், நீ அவனை போய் ஒரு பெரிய மேக்னிஃபிசன்ட் பர்சனாலிட்டி நினச்சிக்கிட்டு அவன் திட்டினான்னு ஏன் சொல்கிறேன், அவன் திட்டுறதுக்காகவே பிறந்திருக்கான் இல்லையா? அதானே உங்களுடைய பாகவதம் புராணம் எல்லாம் அப்படி தான். காட் இஸ் நாட் பாதர். இப்போ என்ன நீங்கள்லாம் யாரோ அப்ரிஷியேட் பண்ணுறதெல்லாம் நான் சந்தோஷப்படவும் போகிறதில்ல, என்னை யாராவது திட்டினா நான் அதை பற்றி கேரும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஐ நோ மை ஒர்த். உனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சா மற்றவங்க சர்டிஃபிகேட்டுக்காக நீயே அலைகிற. யூ ஷுட் நோ யுவர் ஒர்த் ஆர் ஒர்த்லெஸ்னஸ். இந்த உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்ற கேள்விக்கு தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழும் சான்றோர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதால்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்று புறநானூறு பதில் கூறியிருக்கிறது. புறநானூற்றை பாடிய புலவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு வேண்டுமானால் இந்த பதில் பொருத்தமானதாக இருக்கலாமே தவிர, தன் பெண்டு தன் பிள்ளை என சுயநலத்தோடு வாழும் சிறியதொரு கடுகு உள்ளம் படைத்த மனிதர்களே நிறைந்திருக்கும் இந்த காலத்திற்கு அந்த பதில் பொருந்துமா? அப்படியானால் கலியுகத்தில் இந்த உலகம் எவ்வாறு இயங்குகிறது? எல்லா காலத்திலையுமே there was balance of good and bad, bitter and better. ஸோ புறநானூற்றில் ஒரு புலவன் அப்படி சொல்லிட்டாங்கிறதுனாலேயே அந்த கன்செப்ட் தான் சங்க காலத்திலேருந்து எல்லார்கிட்டையும் இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. பெரியோர் என வியத்தலும் இளமே, சிறியோர் என முனிதலும் இளமே. ஐ டோன்ட் கன்சிடர் anyone as larger than me and I don't humiliate or insult anyone thinking that they are inferior to me. இதுதான் அந்த பாட்டுக்கு அர்த்தம். அப்போ இந்திரர் அமிழ்தம் உண்டலெனினும் புகழினுன் வரின் கொள்ளலர் அயர்வீரர் பழியனின். இந்திரனுடைய அமிர்தமே கிடைச்சா கூட புகழோடு வருதுன்னா கொடுப்பான்னுவாங்க, பழியோடு வருதுன்னா வேணாம். உண்டாலம்மை உலகம், அப்படிப்பட்டவருடைய வரலாறு தான் இந்த உலகம் என்று சொல்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏழையும் இருப்பான், பணக்காரனும் இருப்பான், முட்டாளும் இருப்பான், அறிவாளியும் இருப்பான், எல்லாரும் மிக்சடு. இந்த உலகம் பூரா அப்படி தான் இருக்கும். இப்போது ஒரு சொசைட்டி இருக்குது, அந்த சொசைட்டியில் இப்போ ஹோல் ஆஃப் கேளம்பாக்குன்னு நீ ஒரு இன்வென்ட்ரி எடுத்துப்பார், நல்ல அறிவாளின்னா 100 பேர் கூட தர மாட்டான். அண்டு மெஜாரிட்டி வில் ஆல்வேஸ் பி மைனஸ் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள். ஒன்லி ஹார்ட்லி a small fragmentation or percentage society will be wise and intelligent, noble and caring. அதனால் ஒரு சொசைட்டி எப்பயுமே இப்படி தான் இருந்தது. நீங்கள் நம்முடைய சங்க இலக்கியங்கள்லாம் படித்து பாருங்கள். ஒரு புலவர் சோத்துக்கு இல்லாமல் போயிருப்பார், அவங்க வீட்டில் அடுப்பில் பூனை தூங்கின்னு இருக்கும். அதனால் எந்த ஊரில் போய் எந்த ராஜா கிட்ட பிச்சை கேட்கலான்னு போயின்னு இருப்பார். அங்கே டயர்டாகுதுன்னு ஒரு முரசு கட்டில் படுத்திருப்பார். அப்போ அந்த ராஜா வந்து அவருக்கு விசிறி விட்டுருப்பான். ஸோ ஆல் யுவர் லிட்ரேச்சர் ஆர் அபவுட் பாவர்ட்டி ஸ்டிக்கன் பீப்புள், சொத்துக்கு வழி இல்லாதவங்க. சரி, நீ மகாபாரதம் பார்க்குற, மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்த துரோணாச்சாரியார் இல்லையா, அவரே சோத்துக்கு வழி இல்லாமல் அவங்க பிள்ளை அஸ்வத்தாமனுக்கு அரிசி மாவை கலக்கி கொடுத்துட்டு தான் பாருன்னு அவங்க அம்மா ஏமாத்தின்னு இருக்கா. அதனால இவர் நம்ம ஃப்ரெண்டு ஸ்கூல் மேட்டுக்கு தான் பஞ்சாப் ராஜா துருபதன் சொல்லி அவங்ககிட்ட போய் ஹியூமிலியேட் ஆகி தான் மகாபாரத காவியமே உருவாகுது. அப்போ ஆனானப்பட்ட மகாபாரத காலத்தில் கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் குருவாக இருந்த ஆள் வீட்லேயே வந்து அரிசி மாவு தான் பால் கிடையாதுன்னா என்ன பணக்கார நாளாக இது இருந்திருக்கும். இந்த யுவான் சுவாங்கு, பாய்ஹியானு இந்த மாதிரி ஆளுங்கலாம் டூரிஸ்ட்டு. ஸோ இந்த டூரிஸ்ட்டுங்க ஆல்வேஸ் ஹேவ் திஸ் டைப் ஆஃப் எக்ஸாஜரேட்டிங் ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். இப்போ நீயே அமெரிக்கா போகிறேன்னு வைங்க, நீ அமெரிக்கா போனது உனக்கு கிக்கு, அதனால் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் இங்கே வந்து பெருசாக சொல்லுவேன், நீ ரொம்ப என்லார்ஜ் பண்ணி சொல்லுவேன். பிகாஸ் யூ ஃபீல் நைஸ் அபவுட் தட் யூ ஹட் மேட் இட் கால் டு அமெரிக்கா அந்த மாதிரி. ஸோ இந்த உலகத்தில் அப்படி தான். இந்த யாஹியான்னா பாஹியான், யுவான் சுவாங்கு, மார்கப்போலோ, இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் மற்ற நாடுகளை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னவனுங்க. அவனுங்க எப்பயுமே எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து சனி சிக்னாப்பூர்னு ஒரு இடம் இருக்குது சிரிடி பக்கத்தில். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நான் போனேங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த ஊரில் யார் வீட்டுக்குமே கதவு வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது அப்படின்னு. சிக்னாப்பூரில் யார் வீட்டுக்கும் கதவே இருக்காது அந்த காலத்தில். அதே ஒரு 5 வருஷம் கழித்து நான் போனேன், சிரிடி பெருசாகி போச்சு, நிறைய ஹோட்டலுங்கெல்லாம் வந்துடுச்சு, டூரிஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எல்லாருமே வீட்டுக்கு கதவு போட்டானுங்க. ஒன்றுமே இல்லைன்ற போது தான் கதவு இருக்கு, ஏதோ இருக்குன்னா கதவு வந்துடும் தானா.
ஸோ டோன்ட் அட்டாச் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் திஸ். இப்போ போய் சன் சிக்னாப்பூரில் பாரு, எல்லா வீட்டுக்கும் கதவு இருக்கும். ஒரு மகானின் வாழ்க்கையில் ஒளி உடம்பு, எண்ணங்களற்ற நிலை, ஆத்ம ஞானம், முக்தி நிலை இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் நிகழ்கிற ஒன்றுக்கொன்று தொடர்புடைய உயர்நிலை ஆன்மீக நிகழ்வுகளா அல்லது வெவ்வேறு காலகட்டங்களில் சம்பவிக்கிற நிகழ்வுகளா? ஒவ்வொன்றா சொல்லினார். ஒளி உடம்புங்கிறது என்னன்னா, வள்ளலார் சொல்கிறார், உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடங்கிறார். இப்போ நீங்கள் வச்சிட்ருக்கீங்க இல்லையா, இது ஒரு மாலிகுலர் ஃபிசிக்கல் பாடி. இதுக்கு இட்லி புண்ணாக்கெல்லாம் வேண்டியிருக்கும், ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படும் எல்லாம். இது வெளி உடம்பு. ஒளி உடம்புங்கிறது ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய தேனினை சொரிந்து உளம் புறம் திரிந்த செல்வமே செவ்வேறுமானேங்கிற மாதிரி நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் ஜோதியை நம்ம வெளியே கொண்டு வர்றது. இந்த இடத்துல நமக்கு நெருப்பு இருக்குது, இதை இப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறோம். இதுதான் தேர்ட் ஐ ஆஃப் சிவான்னு சொல்கிறது. இதையும் நீ ரீச் பண்ணிட்டேன்னா இங்கேருந்து ஆகாசம் வரைக்கும் உனக்கு ஒரு ஜோதி போகும். அதான் வள்ளலார் சொல்கிற, 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதி மலை உண்டாச்சுதடி, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி அப்படின்னு முடிகிற ஒரு பேரானந்த நிலை. அதுதான் ஒளி உடம்புன்றது. அந்த ஒளி உடம்பு எப்போ வரும்? இந்த வெளி உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை நாம் கொண்டு வருகிற போது வெளியே வரும். எல்லாராலையும் வெளியே கொண்டாந்துட முடியுமா? வெதர் எவ்ரி ஒன் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிரிங்கிங் த ஜோதி அண்ட் டேக்கிங் இட் டு த ஸ்கைஸ். எவ்வளோ பெரிய நிலை அது, எல்லாராலையும் முடியாது. அடுத்த பாயிண்ட்னா எண்ணங்களற்ற நிலை. எண்ணங்களற்ற நிலையை வடமொழியில் வாட்சா மகோச்சரம்ன்றாங்க. நவ் யூ ஆர் சிட்டிங் அண்ட் லாட் ஆஃப் தாட்ஸ் கம் டு யூ. வீடு, வாசல், டைமு, இது மாதிரி 1000 எண்ணங்கள், 1000 வாசல் இதயம், 1000 எண்ணங்கள் உதயம்ன்ற மாதிரி. ஸோ ஒரு குறிப்பிட்ட ட்ரைனிங்க்கு அப்புறம் மேபி இஃப் யூ ப்ராக்டிஸ் ஃபார் எ ஃபியூ மந்த்ஸ் ஜஸ்ட் அலோவிங் த மைண்ட் டு லாய்டர் இன் த வே இட் லாய்டர்ஸ், யூ வில் கெட் நோ தாட்லெஸ் பிளாங்க் மைண்ட் வரும். அதுதான் அந்த எண்ணங்களற்ற வாட்சா மகோச்சரம் சொல்கிறது. பட் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இட். எண்ணங்கள் இல்லாத எல்லா மர என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியேன்னுவாங்க. எல்லா மர என்னை மறந்த நலம்னா என்ன? மைண்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை அப்படியே தொட்டில் ஒலிக்கி விழுந்த மாதிரி வரும். உனக்கே நீ தியானத்துலேயோ இல்லை பிளாங்க் மைண்டு சைலன்ஸுக்கோ போயிட்டு நீ தூங்குனியா முழிச்சு நிந்தியா எங்கே இருக்கேன்னு தெரியாத அளவுக்கு வந்து இப்படின்னுவேன். அதுதான் எண்ணங்கள் அற்ற நிலை. யூ டோன்ட் ஈவன் நோ வேர் யூ வேர் வாட் யூ ஆர் டூயிங். அது எண்ணங்கள் அற்ற. இட் கம்ஸ் ஆஃப்டர் ஷெட்டிங் அவுட் ஆல் குப்பைஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட். இந்த ட்ரஷ் எல்லாம் தூக்கி போடணும். இப்போ இடம் சுத்தமாக இருக்குது, ஏன்னா எங்கள் குப்பை இல்லை. அந்த மாதிரி உங்கள்கிட்ட 1000 எண்ணங்கள் குப்பை இருக்குது. அந்த எண்ணெய் குப்பைகள் எல்லாம் தூக்கி போடணும். அப்போது அதை ரீச் பண்ணலாம். ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம்ங்கிறது என்னன்னா, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது கண்டெய்னர். இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி ஆத்மா. ஸோ நான் இந்த உடல் அல்ல, இந்த கண்ணு காது வாய் மூக்கு நான் போடுற யூரின்னு இது கிடையாது, இந்த உடம்புக்கு சம்மந்தப்பட்ட எதுவும் நான் கிடையாது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய வடிவமான ஜோதி தான் ஜோதி சுயம், ஜோதி பரம். நானும் ஒளி வடிவானவன், இந்த உலகம் பூராவும் ஒளி இருக்குன்னு தெரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்ம ஞானம் என்பது. ஸோ ஆத்மா அழிவற்ற விஷயம். அது ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். பொன்னரபி ஜனனம் பொன்னரபி மரணம்ங்கிற மாதிரி இங்கிறது தெரிந்து கொள்ளுகிற விஷயம்தான் ஆத்ம ஞானம். அது வரைக்கும் இந்த உடம்பு தான் நீ பெரிய விஷயம்னு நினைப்பேன். உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன் உடலை ஓவாது ஓம்புகின்றேனேங்கிறது தான் ஆத்ம ஞானம். இந்த உடலுக்கு சென்டர்ச்சின்னு நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு சாணி போட்டுன்னு இருந்தால் அது தேகாபிமானம். ஸோ தேகம் கடந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்ம ஞானம். முக்தி நிலை. Mukti is liberation. What is liberation? Now your body is a jail. In the jail kulla your soul is the prisoner. Your body is the jail, your soul is a prisoner, and when a person is sent for 10 years to Pudal jail, அங்கே வந்து ஒரு குட் கான்டக்ட்னு இருக்கும். If you are a well behaving prisoner, they will reduce your punishment from 10 years to 5 years. இதுக்கு நடுவில் இந்த பெரியார் செத்த நாள், அண்ணாத பிறந்த நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. அப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு யூ ஆர் கான் டு பிரிசன் அண்ட் யூ ஆர் கம்மிங் அவுட் வித்தின் 3-4 இயர்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? யுவர் ரிவிஷன், வெய்வல் ஆஃப் யுவர் பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஸோ யூ ஹாவ் டு ரெடியூஸ் யுவர் கர்மாஸ் பை குட் கான்டக்ட். ஒரு முருங்கை மரத்துக்கு கீழே நீ தூங்குனியானா
உனக்கு வியாதி வந்துடும். ஒரு 6 மாதம் நீ முருங்கை மரத்தில் தூங்கியிருந்தியானா இன்னொரு 6 மாதத்துக்கு உன்னை வேப்ப மரத்தடியில் படுக்க போடணும். அதுக்கு நிசங்கத்துவம்னு பேர். இந்த வேப்ப மரத்து கீழே படுக்கிறதுக்கு சத்சங்கம்னு பேர். ஸோ இஃப் யூ மேட் மிஸ்டேக்ஸ் அதுக்கு தான் ப்ரிசன், ஜெயிலு அந்த மாதிரி. அது உருப்பிட்டுட்டியானாக்கா அதுக்கப்புறம் யூ ஹேவ் தி ஃப்ரீடம் டு கம் அவுட் அண்ட் see this world and enjoy and go for a movie. தங்களுக்கு மரண அனுபவம் கிடைத்த பிறகு ஒரு ஆத்ம நிலையில் வாழ்வதாக தாங்கள் கூறுகிறீர்கள். ஆத்மா இந்த உடல் என்ற சிறையில் இருந்து விடுபடுவதை தாங்கள் லிபரேஷன் என்றும், அதை அடைந்த பிறகு தங்களுடைய ஃப்ரீ வில்லில் தாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்றும் கூறியிருக்கிறீர்கள். அப்படியானால் ஆத்ம நிலையில் தாங்கள் நினைத்ததை செயலாக்கம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான எண்ணங்கள் உருவாகத்தானே செய்யும். இதற்கும் எண்ணங்களற்ற நிலையில் ஆத்ம ஞானம் செயல்படுவதற்கும் என்ன வேறுபாடு? நீங்கள் ஆத்ம ஞானி ஆயிட்டீங்கன்னா என்ன, உங்கள் கர்மாலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆத்மாவும் பாடியும் கர்மா என்ற ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சுக்கிறாங்க. அந்த ஃபெவிகால் போச்சுன்னா இது தனியாக அது தனியாக ஆகிடும். இந்த ஸ்பிரிட் கம்ஸ் அவுட் அண்ட் தெர் இஸ் எ ஸ்டேஜ் when the body and the spirit witness each other. இது உடலை உயிர் பார்க்கிறது, உடலை ஒளி பார்க்கிறது. இதுதான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது. யுவர் ஓன் ஸ்பிரிட் will come out of the body, jail of the body and witness your own body. இதுதான் the death experience. I had this death experience on 26 January 1984. After that, for 12 years, 84 almost up to 96, I was, Raghavendra promoted as Ayyappa. Raghavendra spirit promoted as Ayyappa. I was holding Ayyappa in my system. Appadan in Nilangarai, there was no temple, nothing. Every puja was for my own body because I was enshrining the Lord himself, myself, Aham Brahmasmi. And people did not understand that concept, high level of concept. So I have to make a temple when I shifted to Kelambakam, and I shifted my energy into Purna Brahmam. Now what statue you are seeing in the Purna Brahmam is my own spirit, but that is no more Ayyappa. Ayyappa's promoted into this. Ilana Vengadalapati, Varaga Narasimhar, Brahma, Padi Sivan, Padi Sakti, 10 அவதாரங்களும் சேர்ந்த ஒரு ஃபார்ம். ஸோ ராகவேந்திர சாமி became Ayyappa and Ayyappa became Purna Brahmam. So this is a new form of God available in this century only. இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மில் கடவுள் இல்லை. கிருஷ்ணருடைய பச்சமே ருத்ர ரூபம் வேறு. மகாபாரதத்தில் குருஷேத்திரத்தில் கிருஷ்ணர் காட்டிய பச்சமே ருத்ரரூபம் வேறு. நான் இப்போ காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மும்மூர்த்தி சுரூபம், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் ஒரே உடம்புக்குள்ளங்கிற கன்செப்ட் வேறு. ஸோ ஐ ஷிஃப்டட் தட் டு திஸ். another 12 years I continued. என்னடாப்பா, another 12 years I continued in Purna Brahmam. So in almost 2012 I was to get promotion from this Purna Brahmam. I was to get promotion at 2012. But they could not find a replacement because by God's grace I have done lot of penance and I know more of the spiritual matters. So God is finding it difficult to find a replacement for me. Illana 2012 Sivasankar Baba would have gone and Purna Brahmam could have got into another energy level, high energy level போயிருக்கலாம். பட் கடவுளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல. ஏன்னா கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய். அந்த மாதிரி ஒரு ஹையர் லெவல் ஆஃப் நாலேஜ், ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் டு ரைஸ் டு அக்கேஷன் அண்ட் தி மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி டு ரன் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் எம்ப்ரேசிங் எவ்ரி ஒன் லைக் எ ரெயின் அண்ட் ஏர் அலைக், பார்ஷியாலிட்டி இல்லாமல் எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கண்டார் யாவர் அவர் உளம்தான் சித்த சத்துருவாய் எம்பெருமான் நடமுறையும் இடமென நான் தெளிந்தேனுங்கிறார். மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பார்ஷியாலிட்டி இல்லாமல் எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துறது, கொடுக்கணுமே தவிர அவங்கக்கிட்ட நமக்கு எதுவும் வேணும்னு நினைக்காது இருக்கிற ஒரு பக்குவமான ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மற்ற ஒரு வாழ்க்கை தத்துவம் ப்ளஸ் வைட் நாலேஜ். எல்லா நாடும் சுற்றி இருக்கோம்,
நிறைய யாத்திரை பண்ணியிருக்கோம், கோயில் கொள்ளலாம் சுற்றிருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? கைலாசம் 11 தடவை பார்த்துருக்கேன், 65 தடவை சபரிமலை பார்த்துருக்கேன், 40 தடவை பத்ரி கேதார்லாம் பார்த்துருக்கேன். இந்தியா வருஷத்துக்கு ஒருக்கா அந்த காலத்தில் ஊர் சுற்றிருக்கேன். உலகத்தில் ஆர்டிக் அண்டார்டிகாவிலேருந்து எல்லா நாடுகளும் நான் சுற்றிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் நாலேஜு, இன்னொரு பக்கம் மகேந்திரகிரி எங்கே, அங்கே என்ன, இங்கே என்ன தபஸு, இன்னொரு பக்கம் எல்லா மகான்கள்கிட்டையும் போய் அவங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினது, இன்னொன்று ஒரு 30-40 வருஷமாக டெய்லி யாகம் வளர்த்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது மாதிரி எல்லா வகையிலுமே ஐ எம் வெரி ப்ராலிஃபிக் அண்ட் வெர்சலைட் பர்சன், வெர்சடைல் அண்ட் ப்ராலிஃபிக். இது மாதிரி ஒரு ஆள் எங்கே கிடைக்கும் கடவுளுக்கு? மோர் தென் எனிதிங் எ லவ்விங் பர்சன் அண்ட் வெரி காம் அண்ட் கம்போஸ். ஐ ஒன்ட் ஷோ மை இரிட்டேஷன் ஆன் அதர்ஸ். எனக்கும் இரிட்டேஷன் வரும், ஆனால் வெளியே காட்டவே மாட்டேன், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், யாரையும் ஹியூமிலேட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் குட் குவாலிட்டிஸ். வேர் திஸ் காட் வில் கெட் எ பர்சன் லைக் மீ? ஒரு இல்ச்சுவாயன் இல்லை, ஐ எம் ஒன்லி இல்ச்சுவாயன் வாஸ் அவைலபிள் டு, ஸோ he is unable to find a replacement for me. So let us wait how he is going to handle his portfolio. I have done my to the best of my knowledge, honestly and efficiently my job. Whatever job was given to me, I have handled it very beautifully. I am very confident. கடவுளே எதிரில் வந்து என்னன்னா நான் என்னான்னுவேன், அந்த அளவுக்கு எனக்கு கட்ஸ் இருக்குது. பிகாஸ் I handled it so perfectly. I never expected anything in spite of all the betrayals, all this nonsense of the world, ungrateful people. I have not lost my cool. இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆள் கடவுளுக்கு எங்கே கிடைக்கும்? நீ சொல்லி பார்க்கலாம். Let us wait and see what next. Let us wait. Because 2024, the next 12 years over, 2012, 2024. So now anything can happen in 2025, anytime. Let's wait and see. இல்லறத்து ஞானி எங்கள் சித்த யோகி அற்புதம், ஈடில்லாத கர்மயோகி தெய்வம் என்னும் தத்துவம், வில்லறத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம், வில்லறத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம், விரித்துரைக்கும் உண்மையாவும் புதிய வேத புத்தகம், பாவமூட்டை சுமந்து சாகும் படகு கட்கு துறைமுகம், யாவருக்கும் தேவை இந்த அறிமுகம், ஜீவனுக்கு தோழரான சித்தநாதன் தரிசனம், சிந்துகின்ற கருணை என்னும் தேனை மாந்து அனுபவம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.